பிரவீன், சட்டப்பேரவையில் இன்று இரண்டாவது நாளாக மானிய கோரிக்கை மீதான விவாதம் தொடங்குவதற்கு முன் அங்கு கேள்வி நேரத்திற்கான நிகழ்ச்சி நிரல் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை மற்றும் கருப்பு சட்டை அணிந்து கள்ளச்சாராய விச சாராய பலிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கண்டன முழக்கங்களை எழுப்பி கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு இந்த விசச்சாராய பலிக்கு காரணம் என்ன என்பது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டனர். இவ்வாறு அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவர்களை பேசுவதற்கு அனுமதிக்கவில்லை சபாநாயகர் அப்பாவு. இதில் குழப்பம் அமளி கேள்வி நேரம் தொடங்குவதற்கு முன்பே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக எழுந்தது. சபாநாயகர் அப்பாவு எழுந்து நின்று அனைவரும் அமைதியாக இருக்கும்படியும் கேள்வி நேரம் முடிவடைந்த பிறகு விசச்சாராய பலி தொடர்பாக விவாதிக்கப்படும் என்றும் சபாநாயகர் அப்பாவு உறுதியளித்தார். ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ச்சியாக அதிமுகவினர் கேள்வி நேரத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்று கோரி அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கேள்வி நேரத்தை ஒத்திவைக்க இயலாது என்று சபாநாயகர் அப்பாவு கூறி வரும் அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னோட்டமான அமளிதான் பேரவை வளாகத்திற்குள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சபாநாயகரை இருக்கைக்கு முன்பாக வந்து அந்த ஒத்திவைப்பு தீர்மானம் மீது உடனடியாக விவாதிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் அதற்கான அந்த குரல் பதிவு மற்றும் ஆடியோ ஆகியவை கட் செய்யப்பட்டு இப்பொழுது சபாநாயகர் இருக்கையில் மட்டும்தான் அவரது உத்தரவுகள் மட்டுமே அந்த குரல் கேட்கும் வகையில் அந்த ஆடியோ ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக உறுப்பினர்களுக்கு அனைவருக்கும் மைக் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதால் அவர்கள் மைக் ஒலி இல்லாமல் உரத்த குரலில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிறார்கள். கள்ளச்சாராய பலி தொடர்பாகவும் அதற்கான காரணம் மற்றும் பாதிக்கப்பட்டோருக்கான நிவாரண உதவியை அதிகரித்து வழங்க வேண்டும், கடுமையான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுக்க வேண்டும் என்றும், இது மரக்காணத்தை தொடர்ந்து இப்பொழுது கள்ளக்குறிச்சியிலும் இது போன்ற விசச்சாராய பலிகள் தொடர்ந்து நடைபெற்றிருப்பதால் இது போன்ற பாதிப்புகள் இனிமேல் நடைபெறாமல் இருப்பதற்காக கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து இந்த அமளியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை அமைதியாக இருக்குமாறு சபாநாயகர் அப்பாவு தொடர்ந்து வேண்டுகோள் விடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். கள்ளச்சாராய பலி தொடர்பாக கேள்வி நேரத்துக்கு முன் விவாதிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். எதிர்க்கட்சி உறுப்பினர்களில் அதிமுக, பாஜக மற்றும் பாமக உறுப்பினர்களும் அவையில் எழுந்து நின்று அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபடாமல் இருக்கையில் அமர்ந்து கேள்வி நேரம் முடிவடைந்த பின்னர் இந்த ஒத்திவைப்பு தீர்மானம் தொடர்பாக விவாதிக்கலாம் என்று சபாநாயகர் கூறுவதை அவர்கள் ஏற்கவில்லை. இதனால் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு 40க்கும் மேற்பட்டோர் இந்த விசச்சாராயத்தால் உயிரிழந்துள்ள சூழ்நிலையில் அந்த பிரச்சனை தொடர்பாக கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு விவாதிக்க வேண்டும் என்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து கருப்பு சட்டை அணிந்து அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள்.